அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம 16வது ஜுஸு இன்றைக்கி பார்க்க போகிறோம். 16வது ஜுஸுவில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் சமூகவியல் கண்ணோட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு சின்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சூரா அன்-நிசா அப்படிங்கிற அந்த சூறா நம்ம இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கட்டாயம் விவரம் தெரிஞ்சிருக்கக்கூடிய சூறா. ஏன்னா எந்த சூறாவையும் மனனம் செய்கிறதை விட இன்னும் ஒரு படி சிறந்தது என்னென்னா புரிந்து கொள்வது. ஸோ சூரா அன்-நிசாவை புரிந்து கொள்ளும் விதமாக நம்ம ஒரு வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பெண்களுக்கான மாஸ்டர் கிளாஸ், அது 2 மாத வகுப்பு. அதில் உங்களுக்கு யாரெல்லாம் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, எனக்குன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, வீட்டில் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல, எல்லாரும் என்னை இழிவாக தரக்குறைவாக நினைக்கிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தான் சூரா அன்-நிசா. ஏன்னா பெண்களை அழைத்து பெண்களுக்குன்னே பெயரை வச்சு அனுப்பப்பட்ட ஒரு சூறா அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அந்த சூறாவில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கான உரிமை என்ன, பெண்கள் என்ன செய்யணும், சொத்துரிமை, சொத்துகள் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து, இன்னும் அரசியல், தகவல் பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம்னா ஜேர்னலிசம், இந்த அரசியல் ஜேர்னலிசம், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், பேரண்டிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து அந்த அத்தியாயம் இருக்கும். ஸோ அதை உங்களுடைய வாழ்வியல் முறையாக நம்ம உங்களுக்கு பயிற்றுவிக்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் தகவல்கள் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறவங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது முதல்ல வரக்கூடிய 5 நபர்களுக்கு தான். ஆல்ரெடி 2 நபர்கள் வந்துவிட்டாங்க. ஸோ இன்னும் 3 நபர்களுக்கு தான் அது இருக்குது. ஸோ யார் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஆல்சோ தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், கணவர் இல்லாமல் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சலுகைகள் உண்டு இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். ஜுஸு 16 பார்த்தீங்க அப்படின்னா சூரா கஹஃப் 75லேருந்து 110 வசனங்கள் வரைக்கும் இருக்கும். சூரா மரியம் ஃபுல்லுமே இருக்கும். சூரா தாஹா 1லேருந்து 135 வரைக்கும் இருக்கும். சூரா மரியம்லாம் பெண்களுக்கு வேறு லெவலான விஷயங்கள் இருக்கும், பெண்களுக்கும் பெண்களுடைய குழந்தைகளுக்கும். ஸோ அல்லாஹ் தேவையில்லாமல் பெண்கள் அப்புறம் பெண்களுடைய பெயரை கொண்டு எந்த சூறாவையும் அனுப்பலை. ஸோ நம்மளுடைய அந்த முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட தான் வேணும். ஓகே, இப்போ இந்த ஜுஸூவில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய மனநிலை, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பொறுமை, வழிகாட்டுதல், இதெல்லாம் கொண்டு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் விஷயம் பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் லிமிட்டேஷன். அதாவது சைக்காலஜிக்கலாகவே காக்னிட்டிவ் அப்படின்னு வந்தாவே நம்மளுடைய அறிவுன்னு அர்த்தம். ஸோ அறிவுன்னு வரம்பு, அறிவுக்குன்னு சில வரம்புகள் இருக்குது அப்படிங்கிறத சூரா கஹஃபில் 79லேருந்து 82 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஸோ கித்ர் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே மூசானால் ஆரம்பத்தில் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ இது காக்னிட்டிவ் பயாஸ் பற்றி பேசுது. அதாவது நம்மளுடைய அறிவுடைய அந்த நிலையை பற்றி பேசுது. நமக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. அப்போ நம்ம சைக்காலஜிக்கலாக இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளால் உடனடியாக ஒரு தகவல் வருது, அதை வச்சு இப்போவே ஒரு தீர்ப்புக்கு வர்றது. ஸோ இப்போ போன அத்தியாயம்லாம் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஒவ்வொரு ஜுஸூக்கள்லையுமே. அப்போ அதை கேட்ட உடனேயே அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, நான் என்னால் அப்படி இருக்க முடியலையே, அப்போ நான் எடுக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் நமக்கு வந்துச்சு இல்லையா? ஒரு தகவலை கேட்டுட்டு உடனே நம்ம தீர்ப்பு சொல்கிறோம்.
அதே மாதிரி முழு உண்மையையும் பார்க்காமையே முடிவு செய்கிறோம். இப்போ ஜுசு 30 வரைக்கும் நம்ம முழுசாக பார்க்கல. அந்த எடுத்த ஜுசுவையுமே முழுசாக உள்ளே போய் பார்க்கல. ஆனாலும் நம்ம ஒரு முடிவெடுத்துடுறோம். இதுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா வகையிலையுமே. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது முழுசாக என்ன ஏதுன்னு பார்க்காம அதை அப்படியே போய் நம்ம 4 பேர்கிட்ட சொல்கிறோம். அதுலேருந்து யாராவது நம்ம சொன்னதில் ஏதாவது கேள்வி கேட்டால் தெரியாது. அப்போ தெரியாத ஒரு விஷயத்தை போய் எவ்வளோ தைரியமாக நம்ம சொல்கிறோம். இல்லைனா தெரிஞ்ச விஷயத்தையே போய் சொல்ல மாட்டோம். ரெண்டுமே தப்பு. சரியான விஷயத்த சொல்லாமல் இருக்கிறதும் தப்பு, நமக்கு அறிவு இல்லாத விஷயத்த போய் பரப்புறதும் தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அறிவோடைய லிமிட்டேஷனை சரியாக புரிஞ்சு நடந்துக்கிறணும். ஸோ இதைத்தான் ரப்பு சைக்காலஜிக்கலாக சொல்கிறான். இதே விஷயத்த சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சமூகத்துக்குள்ளேயும் பல மோதல்கள். இப்போ முழு தகவலும் இல்லாமல் ஒரு சமூகத்தை பற்றி நம்ம இவங்க இப்படித்தான், இப்போ ஷியா சுன்னி கான்ட்ரவர்சி எடுத்தாலுமே ஷியாவை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? முழுசாக ஏதாவது தெரியுமா? ஆனாலும் அவங்கள வழிகேட்டர்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சுன்னி ஜமாத் அப்படின்னு சொன்னாலுமே அந்த சுன்னி ஜமாத்துடைய கான்செப்ட் ஏதாவது நமக்கு தெரியுமா? அவங்க யார், அவங்களுடைய கொள்கை என்ன, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் நம்ம இவங்க தான் அவங்க வழிகேட்டாளர்கள் அப்படின்னு வேற நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே சுன்னத் ஜமாத், தௌஹீத் ஜமாத்துன்னு எடுத்தாலும் சரி, இல்லை படித்தவங்க, படிக்காதவங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இப்படி ஏதோ ஒரு இதில் ஆண் பெண் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் புரிதல் இல்லாமல் தங்களுக்குள்ளே ஒரு மோதலில் ஈடுபடுறாங்க, பிறரை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்தினால, அவங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லாததுனால, கண்ணோட்டம் ரொம்ப குறுகி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறத ரப்பு சொல்லி கொடுக்குறான். ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கும். யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே ஒரு தீர்ப்புக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. யாரையுமே, எந்த சமூகத்தையுமே. நமக்கு தெரியாது, அவங்க நிஜமாகவே நம்மளை விட நல்லவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ்க்கு நம்மளை விட அவங்க நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அது யாராக வேணால் இருக்கலாம், அவங்க எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க எந்த கொள்கையை பின்பற்றுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்லலாம், அது எப்படி, நம்ம முஸ்லீம் இல்லாதவங்களாம் அல்லாஹ்க்கு நெருக்கமாக இருக்கவே முடியாது. நம்ம போய் பார்த்தோமா, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அது அவங்களாச்சு, அவங்க அல்லாவாச்சு. நம்ம அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் எப்போவுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்துங்க, உங்களை பற்றி யோசிங்கன்னு தான் சொல்லுவான். ஸோ அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் எல்லாரையுமே பொதுவாக ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்குறோமோ, நிதானமாக இருக்கோமோ, அப்போ நம்ம வாழ்க்கை வசப்படும். இந்த ஒரு கான்செப்ட் இதில் பார்க்க முடியுது. 2வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இமோஷனல் ரெகுலேஷன். அல்லாஹ்வுடைய நினைவால் தான் நம்மளுடைய மனம் ரெகுலேட் ஆகும். அகெயின் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சூரா மரியமில், என் எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டன அப்படின்னு நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார். எதுக்காக கேட்பார் அப்படின்னா, தனக்கு பிறகு தன்னுடைய அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லையே, எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே. வாரிசுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம பேர் சொல்கிறதுக்காக ஒரு புள்ளன்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கணும், அந்த வேலையை எனக்கு அடுத்து என் புள்ள செய்வான் அப்படின்னு இந்த சமூகத்துக்காக நீங்கள் விட்டுட்டு போகணும். இன்றைக்கி நம்ம வேலையை புள்ள செய்தா, இல்லை பிள்ளைக்கும் சேர்த்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோமா? அப்போது அல்லாஹ் சொன்னதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சிந்திக்கணும். அப்போது விஷயம் என்னென்னா,
நம்மளுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய செயலை செய்கிறதுக்காக ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட தான் போய் நின்னாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளோ நாள் ஆனாலுமே, எவ்வளோ வயசானாலுமே இறைவனிடத்தில் அதை கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் ஒன்று குழந்தை இப்போவே உனக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் இப்போ சமூகத்தில் பரவி வருது. அப்படி குழந்தை இருந்தாலுமே என்னமோ அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து ராஜா மாதிரி நடத்துகிறேன்ற பேரில் ஒரு ஜோக்கராக வளர்க்குறாங்க. ஏன்னா வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை எதுவுமே சமூகத்தில் நல்லபடியாக இருக்க முடியாது. அது சமூகத்துடைய நெளிவு சுழிவுகள் வந்து தெரியாது. அப்போது எந்த அளவுக்கு யாரை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து அல்லாஹ் வந்து நினைவு கூர்ந்து நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து ரெகுலேட் பண்ணணும். இதனால் மனிதர்கள் எப்போவுமே இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே ஒரு நபியே வந்து தன்னோட மன அழுத்தத்துக்காக மன அழுத்தத்தை அல்லாஹ்கிட்ட பகிர்றாரு. அவர் சொல்கிறாருல, எனக்கு பாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ்கிட்ட சொல்கிறாரு. அப்போது நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஆட்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் யாருக்கிட்ட வெளிப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். எல்லார்கிட்டையும் நம்ம உணர்ச்சிகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மதிப்பு குறையும். இது ரொம்ப நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, பரவாயில்ல. ஆனால் இனிமேல் நம்ம இமோஷன்ஸை எப்படி யார்கிட்ட சொல்லணுங்கிறத யோசித்து தான் சொல்லணும். அதுக்கான தீர்வு கிடைக்கிற இடத்துல தான் நம்ம அதை வந்து பகிர்ந்துக்கிறணும். ஸோ எனக்கு என்னோடய இமோஷனை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எனக்கு நம்பகமான ஆட்கள்கிட்ட தான் நான் வந்து அதை பகிரணும். அது வந்து ஒன்று என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவர், இந்த மாதிரி என்னோடய க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கலாம். அதையும் மீறி எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான விஷயங்களாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப் கோச்சையோ ஒரு கவுன்சிலரையோ நீங்கள் வந்து அணுகலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் இது போகணும். ஏன் வந்து லைஃப் கோச் கவுன்சிலரை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரப்புக்கிட்ட நீங்கள் மன்றாடுறீங்க. அப்போ ரப்புக்கிட்ட மன்றாடும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போவும் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேலைக்காரவங்க, அந்த கவுன்சிலராக இருக்கட்டும், லைஃப் கோச்சாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வேலைக்காரவங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காமிக்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் மனசை ஆறுதல் படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் புரிதலை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும். யார்கிட்ட போகிறோம், யார்கிட்ட கேட்குறோங்கிறது இருக்குது. சரியா? இறைவனுடைய இன்னொன்று, என்ன தான் கவுன்சிலர்ஸ், என்ன தான் லைஃப் கோச்சஸ் சைக்காலஜிக்கலாக பேசினாலும் அவங்க இறைவன் சொல்கிற விஷயத்தை வச்சு பேசும்போது தான் உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்களும் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு நிதானமான மனநிலைக்கு உங்களை கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். நம்மளுடைய இமோஷன்ஸை சரியான விதத்தில் சரியான ஆட்கள்கிட்ட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது. ஒன்று கடந்து சென்றணும். எல்லாராலையுமே கடந்து செல்ல முடியும். பட் சிலருக்கு அதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அந்த சப்போர்ட் தான் இந்த லைஃப் கோச்சஸும் கவுன்சிலர்ஸும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்க முடியுது. 3வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா சமூக ஐசோலேஷன். அதாவது ஐசோலேஷனுங்கிறது கொஞ்சம் ஒரு டெம்ப்ரரியாக சமூகத்தை விட்டு ஒதுங்கி போகிறது. அதான் சொன்னேன், நம்ம ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னால், நீங்கள் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்போ பாருங்கள், சமூகத்தை விட்டு ஒதுங்கி போகிறத பற்றி பேசுகிறோம்.
ஸோ அதுதான் ஒரு ஒரு விஷயத்த குரான் ஒரு டைம் ஒரு மாதிரி சொன்னுச்சு அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு வேறு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதிலும் குரானில் இருக்கும். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அப்போ இந்த இடத்துல சூரா மரியமில் பார்த்தீங்க அப்படின்னா 16வது வசனத்தில் மரியம் வந்து தனியாக சென்றார் அப்படின்னு வரும். ஸோ தன்னை வந்து தற்காத்து கொள்றதுக்காக சில நேரங்களில் நம்ம வந்து தனியாக போக வேண்டியது இருக்கும். அந்த தனியாக போகிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம், கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம மன அமைதி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம மனசு அமைதியை விட இவங்க முக்கியம் இல்லை. ஏன்னா முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் நம்ம தான். நமக்கு எவ்வளோ பெரிய வரோன்னா நமக்கு சரியான எல்லாருக்குமே தெளிவான மனசு இல்லை. எத்தனையோ பேருக்கு வந்து தான் யாருங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. மன ரீதியாக மனப்பிறழ்வுகள் ஏற்பட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து புத்தி சுவாதீனத்தோடு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யாருன்ற அந்த பேசிக் அறிவு நமக்கு இருக்குது. அப்போ அதுவே வந்து எவ்வளோ மில்லியன் ட்ரில்லியன் கொடுத்தாலும் தகும் அந்த அறிவே. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே அழகாக சீராக ஓடுது. அதெல்லாம் இன்றைக்கி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய நிலையை பாருங்கள். அவங்களுக்கு காசு இருந்தாலும் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மக்கிட்ட காசும் இல்லை, ஆனால் நமக்கு இருக்குது. அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய அந்த அமானிதத்தை, செல்வத்தை, பொக்கிஷத்தை, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் நமக்கு தந்திருக்கான். அப்போ அதை நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நமக்கு தோணுது, நமக்கு பயம் இருக்குது அப்படின்னா, அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கலாம் சில நேரங்களில். அதுவும் தற்காலிகமாக, ஒரேடியாக ஒதுங்கி போயிடக்கூடாது, கொஞ்சம் காலத்துக்கு. ஸோ மரியம்மை வச்சு அல்லாஹ் சொல்லும்போது மரியம் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வரும். ஸோ பெண்கள் மீது குற்றச்சாட்டு வர்றதுங்கிறது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, காலங்காலமாக இருக்கிறது தான். ஸோ அப்படி குற்றச்சாட்டு வந்தால் இந்த சோஷியல் ப்ரெஷரை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுலாம் இந்த இந்த ஜுஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா, எல்லாரையும் விட்டுட்டு கொஞ்சம் தனியாக உங்களுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தர்காவில் போய் உட்காந்துருவாங்க. கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் அம்மா அத்தாட்ட விட்டுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, குழந்தைங்கள எல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு எங்கள் பாட்டி வந்து அவங்க தர்காவில் போய் உட்காந்துருவாங்களாம். பட் அது என்ன மாதிரியான வழிபாடு அதை பற்றிலாம் நான் பேச வரல. இறைவன் போதுமானவன், இறைவனுக்கு அதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப இந்த மாதிரி மன அழுத்தம், மன உளைச்சல் இந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஒரு 1/2 ஹவராவது மினிமமாக நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஃபோன் இல்லாமல், உங்கள் குழந்தைங்க இல்லாமல், எல்லாரையும் விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களேன், நிறைய மாற்றம் வரும். இது நான் சின்ன பிள்ளைன்னு இல்லை, ஒரு காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அது அப்போ வந்து செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. பட் பொதுவாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்போல்லாம் எனக்கு வந்து ஃபோன் இல்லை தான் அந்த டைம். அப்போன்னா நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் காலேஜ் படிக்கலை, 2020 தான் முடித்தேன். அப்போவுமே வந்து எங்கள் அத்தா எனக்கு ஃபோன்லாம் வாங்கி தரல. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஃபோன் எனக்கு இல்லை. ஸோ நம்ம கையில் ஃபோன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ மாடியில் போயிட்டு நிலா பக்கத்தில் நிலா பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் அப்படியே இருப்பேன். இதில் என்ன கூத்துனா, எனக்கு எந்த தாட்டுமே வராது, சும்மாவே இருப்பேன். பட் அது பெரிய எஃபெக்டை எனக்கு ஏற்படுத்துச்சு. நிறைய என்னோடய ஸ்கில்ஸு, என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறுச்சு. அப்போ நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு தனியாக இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஸோ அது மாதிரி உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கோ ஏதாவது மனம் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு நம்ம வந்து 24 மணி நேரமும் மற்றவங்களுக்காகவே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்காகவும் நம்ம இருக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணுறீங்க
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு வந்து அல்லாஹ் சொல்லித்தரான். தற்காலிகமாக நீங்கள் தனிமையை தேடி போங்க. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கு மட்டும்தான் அது உண்டு, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அப்படி. ஆனால் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே. ஆனால் நம்ம இந்த சோஷியல் மீடியா சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்கன்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிம்மதியை தேடி பாதுகாப்பை தேடி ஃப்ரெண்ட்ஸோட போகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த குகை ஹிராக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகலை, தனியாக தான் போனாங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தனியாக தான் போகணும். எல்லாரோடையும் தான் நான் போவேன், யாராவது ஒருத்தவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தனியாக நிற்க, நடக்க, பேச பழகணும். சரியா? அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்மறையாக பேசக்கூடிய விஷயங்கள், இதனால் ஏற்படக்கூடிய சமூகத்தின் தாக்கம். ஸோ யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க மேலே ஈஸியாக நம்ம குற்றச்சாட்டு போடுறோம், அவதூறு பேசுகிறோம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையோடு வந்திருப்பாங்க, மக்கள் எவ்வளோ குற்றம் பேசுவாங்க. ஈஸியாக நம்ம வந்து யாரையாவது லேபிள் பண்ணிடுறோம், இவங்க இப்படித்தான், இவங்க தலையில் ஹிஜாப் இல்லாமல் இருக்காங்க, இவங்க இப்படித்தான், இவங்க மேக்கப் போடுறாங்க, இவங்க இப்படித்தான், இவங்க என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க இப்படித்தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொண்டு நம்ம வந்து லேபிள் பண்ணுறோம். இது வந்து லேபிளிங் தியரின்னே சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க கடந்து வந்த பாதைகள் வேறையாக இருக்கும், அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது வேறையாக இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம கண்ணுக்கு ஒன்று தான் தெரியும், ஆனால் ஊறுபட்டது அவங்க லைஃப்பில் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசவே முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோஷியலாக மக்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் தான் ஒரு தீர்ப்பை கொண்டு வருவாங்க, ஈஸியாக யாரையும் லேபிள் பண்ணிடுறாங்க. ஸோ மரியம்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட இது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ரூமர்ஸும் வந்து ஒரு உண்மையை வந்து என்ன சொல்லுவோம், உண்மையை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அதே சமயம் அதில் வந்து நிறைய பொய்கள் வந்து கலந்துருக்கும். ஸோ ஒருத்தரை பற்றி நமக்கு ஒரு செய்தி கேள்விப்படுறோம், யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பல பொய்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது, தெரிஞ்சதை வச்சு இட்டு கட்டி பேசக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதிகமாக ரூமர்ஸும் பேசக்கூடாது, ரூமர்ஸை காதுலையும் வாங்கக்கூடாது. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய லைஃபு நமக்கு தேவையில்லை, நம்ம லைஃபே இங்கே எப்படி போகுதுன்னு தெரியலை, நம்ம லைஃபையே நம்ம வந்து சிந்திக்காமல் இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டுதல், மாரல் லீடர்ஷிப். ஸோ இதுவுமே வந்து சூரா மரியமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய தந்தையை எப்படி மரியாதையோட, தந்தைக்கு எவ்வளோ மரியாதையோடு பிஹேவ் பண்ணுவாருங்கிறது இருக்குது. தந்தை வந்து தவறான கொள்கையில் இருப்பார் தான், ஆனாலும் அந்த தந்தைக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்து அறிவுரை சொல்லுவார். ஆனால் நம்ம அத்தா அம்மாவை எப்படி நடத்துகிறோம்? அசால்ட்டாக நம்ம மாமனார் மாமியாரை கூட நீட்டாக நடத்துவோம், அத்தா அம்மாவை வந்து கொஞ்சம் மட்டமாக தான் நடத்துவோம். ஸோ அத்தா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, ஸோ மரியாதையோட வழியும் காட்டணும். அம்மா நீ செய்கிறது தப்புமா. நம்ம எதில் வழிகாட்டுவோம் அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, தொழுகை விஷயத்தில் அல்லது இன்னும் வந்து மூட நம்பிக்கைகளில் மூழ்கிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே சமயம் அம்மா சமூகத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிறாங்க, நம்ம அண்ணன் ஒய்ஃபு தம்பி ஒய்ஃப் கிட்ட ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க,
இல்லை வேறு மற்ற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க, அம்மாவோ அத்தாவோ அப்படின்னா, நம்மள எத்தனை பேர் அந்த இடத்துல அம்மாவை கண்டிக்கிறோம் சரியான முறையில் மரியாதையோடு கண்டிக்கணும். அம்மா நீ செய்கிற தப்பு, இப்படி வந்த பிள்ளைய வந்து நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்மளும் போயிட்டு அம்மாவோட சேர்ந்து அந்த பிள்ளைய போட்டு திட்டிகிட்டு இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. ஸோ அம்மா வீட்டில் ஒரு மாதிரியும் மாமியார் வீட்டில் ஒரு மாதிரியும் நடத்தக்கூடிய சூழல்களை நம்ம பார்க்க முடியுது. மாமியாரோடு சேர்ந்துக்கிட்டு நாத்தனார் அல்லது நாத்தனார் தான் மாமியாரை தூண்டி விடக்கூடிய நிலையிலையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ செய்கிறதெல்லாம் யாருன்னா பெண்கள் தான். ஆண்கள் அது வேறு டிபார்ட்மெண்ட், அவங்களும் அவங்க பங்குக்கு வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து வீட்டில் மாமியார் இல்லைன்னாலும் மாமனார் இருந்து கொண்டு ரொம்ப சட்டம் போடுறது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, இது செய்யணும் அது செய்யணும். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, தந்தைக்கு தான் அறிவுரைன்னு வருது, மாமனார் மாமியாருக்குன்னு வரலை. அப்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ மாமனார் மாமியாரை மதித்து அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறணும்னு நம்ம தான் நம்ம அத்தா அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ வழிகாட்டுதல் சரியாக இருக்கணும். அதுக்கு வழிகாட்டுதல் ஒரு 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 கைடு பண்ணணும் அப்படின்னா மொதல் விஷயம் கம்யூனிகேஷன், மரியாதையாக இருக்கணும். நம்ம மரியாதை இல்லாமல் என்னத்தை சொன்னாலுமே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா வார்த்தைகளை மென்மையாக பேசும்போது தான் நீங்கள் கேட்டுப்பீங்க. நான் பாட்டுக்கு நீங்கள் என்ன இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமிராக கோவமாக ஹார்ஷாக பேசுனா அடுத்த நாள் நீங்கள் கிளாஸ்க்கே வர மாட்டீங்க. இந்த புள்ள வயசுக்கு இந்த புள்ள என்னை எந்த பேச்சு பேசுது அப்படின்றவீங்க. அப்போது விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அழகான முறையில் கம்யூனிகேட் பண்ணணும். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், வார்த்தைகளாக கண்ணியமாக பேசுங்க, அழகான வார்த்தைகளாக பேசுங்க, மென்மையான வார்த்தைகளை பேசுங்க, யாரையும் தாக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். யாரையும் தாக்கி நம்ம பேசக்கூடாது. நீ தப்பு பண்ணுற, இவ்வளோ நாள் நீ தப்பு பண்ணிட்டீல, இப்போ இந்த வகுப்புக்கு வந்த பிறகு தான் நீ நல்ல விஷயத்துக்கே வர அப்படின்னு நான் சொன்னால், இவ்வளோ நாள் நான் பண்ணது அப்போ நல்ல விஷயம் இல்லையா, நீ தான் எனக்கு நல்லது சொல்லித்தரியா அப்படின்னு ஈகோ தான் கிளாஷ் ஆகும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஹஸ்பண்ட்டை வந்து சொல்கிறோம், ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறோம், அது ஆக்சுவலாக கோபமான விஷயந்தான். ஆனால் நம்ம கோவப்பட்டு சொல்லும்போது நம்ம வார்த்தையை அவர் கேட்கவே மாட்டார். ஆனால் எந்த அளவுக்கு மென்மையாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே வாய்ப்புகள் அதிகம், நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள வந்து குத்தி காமிச்சு பேசவும் கூடாது. நீங்கள் வந்து அப்படி பண்ணீங்கல்ல, நீங்கள் இப்படி பண்ணீங்கல்ல. பட் நம்ம அப்படி தான் பேசுகிறோம், நம்ம அப்படியே பழகிட்டோம். பட் அந்த மாதிரி பேசும்போது நம்ம சொல்கிறது எதுவுமே அங்கே வேலைக்கு ஆகாது. உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டு வேலைக்காரங்க கூட நம்ம ஹாஷாக பேசினோன்னா போமான்ட்டு வேலையை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மென்மையான வார்த்தைகளை பேசுகிறோமோ, இந்த மென்மையான வார்த்தைகள் பேசுகிறத வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து குழஞ்சி பேசுகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. குழஞ்சி பேசுகிறது வேறு, மென்மையான வார்த்தைகள்ன்றது வேறு. குழஞ்சி பேசுகிறதுன்னா என்னுடைய லாபத்துக்காக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுற விதத்தில் நான் ரொம்ப குழஞ்சி பேசுகிறது. ஆனால் மென்மையான வார்த்தைகள்னால் உண்மையான விஷயங்களை மென்மையாக சாஃப்டாக சொல்கிறது, பக்குவமாக சொல்கிறது. சிலர் சொல்லலாம், நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இது வந்து நம்மளுடைய ஆளுமை குறைவை காமிக்கும். நம்ம ஆளுமையை எப்போவுமே சீர்படுத்தணும். அப்போது நம்ம யார்கிட்ட மென்மையாக பேசுகிறோமோ, பக்குவமாக பேசுகிறோமோ, யாரை வந்து குத்தி காமிக்காமல் பேசுகிறோமோ அப்போ தான் அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று மாற்றமாக இருந்தாலும் நம்ம பேச்சை அந்த சபையில் எடுபடாது. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சமூகம் வேணும் அப்படின்னா அந்த சமூகத்தில் விஷயம் அந்த மரியாதையான உரையாடல் தான். அடுத்து மனிதன் மறந்து போகும் தன்மை. ஸோ நமக்கு அதிகமாக மறக்கிற தன்மை இருக்குது. அது நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. நம்ம அவங்கள மட்டும்தான் நீ எப்போ பாரு எல்லாத்தையும் மறந்துடுற அப்படின்னு இன்னொருத்தவங்கள தான் சொல்லுவோமே தவிர நம்மளுடைய மறதியை நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமே மறக்கத்தான் செஞ்சார். சூரா தாஹால 115வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் கொஞ்சம் வரும். ஸோ இது மனிதன் மறக்கக்கூடியவனாக தான் இருக்கான். ஸோ நம்ம சில நேரங்களில் மறந்து தவறு செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோங்கிறதே நமக்கு ஞாபகமே இல்லாமல் போகும். ஸோ இதை காக்னிட்டிவ் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவறு செய்கிறது இயல்பு தான். ஆனால் மறந்து போனாலும் நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லும்போது அது சிந்திச்சு ஆமாவா இல்லையான்னு சிந்திச்சு ஆமான்னாலும் சரி இல்லைன்னாலும் சரி உணர்ந்து நம்ம அதுலேருந்து படிப்பினை எடுத்துக்கிறணும். ஸோ அதுலேருந்து திருந்தவும் செய்யணும். ஓகே, தவறு செஞ்சுட்டேன், சரி இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேன், செஞ்ச தவறுக்கு நான் என்ன செஞ்சால் அந்த தவறு சரியாகும் அப்படின்னு யோசிக்கணும். நான் தப்பு செஞ்சுட்டேன்னா அதுக்கு என்ன அப்படின்ட்டு அதை கடந்து போகக்கூடாது. நம்ம ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சாரி கூட கேட்காம நம்ம போகிறோம் அப்படின்னா இது என்ன மனநிலை? ஒரு குரூப்பில் நம்ம ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது ஒரு குரூப்பில் தேவையில்லாமல் அவ்வளோ மெசேஜஸ் அனுப்பிட்டு சாரி அப்படின்னு சொல்லி எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்களுக்கு வேலை இல்லை, குரூப்பு உங்களுக்காக நடத்துனதுனால அந்த குரூப்பில் போடுற மெசேஜஸ் எல்லாம் அவங்க உட்காந்து டெலீட் பண்ணணுமா? அது டைம் வேஸ்ட்டு தானே. அது நம்ம டெலீட் பண்ணால் என்ன? இல்லை அவங்க டெலீட் பண்ணிடட்டும், அவங்க குரூப்பு தானே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இது குரூப்புக்கு மட்டும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்ம குப்பையை போடுறோம், குப்பை தொட்டியில் போட வேண்டியது தானே. அதெல்லாம் க்ளீன் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம ஈஸியாக தவறு செஞ்சுக்கிறோம். ஆனால் அதை சரி பண்ண மாட்டோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து பயம். மூசா அலைஹிஸ்ஸலாமே சூரா தாஹால வரும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே மனசில் பயம் வரும். ஸோ பயம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான். நமக்கு மிகப்பெரிய சவால்கள் வரும்போது மிகப்பெரிய வலிமையான மனிதர்களுக்கும் கூட பயம் வரும் தான். ஸோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தப்பான இதே கிடையாது. பயம் நல்லது தான். ஏன்னா நமக்கு சேலஞ்ச் வரும்போது பெரிய பெரிய ஆட்களும் கூட பயப்படுவாங்க தான். ஆனால் இந்த பயத்தை நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் விஷயம். ஸோ பயம் வரும்போது ஒன்று எதிர்த்து நிற்கணும், இல்லைன்னா பறந்து போயிடணும். ஸோ இது இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோம், அதை கொண்டு நம்ம சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் விஷயம். பயப்படுறது ஒரு விஷயமே இல்லை. அதிகாரம் அப்படிங்கிறதுடைய அகந்தை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பவர், அந்த பவரை வச்சுட்டு நம்ம எவ்வளோ அரகண்ட்டாக இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய நீங்கள் இதிலலாம் பார்க்கலாம், செய்திகள்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியோடைய ஆட்கள் அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க, ரொம்ப அடாவடித்தனமாக நடந்துப்பாங்க. ஸோ அந்த அதிகாரம்னு வரும்போது காசு, அரசியலாக இருக்கட்டும், நமக்கு பவராக இருக்கட்டும், நமக்கு பணம் வந்தால், இப்படி எது வந்தாலுமே அதை கொண்டு நம்ம பெருமை அடிக்கக்கூடாது, ரொம்ப திமிராக நம்ம நடந்துக்கக்கூடாது. நமக்கு ஒரு பதவி வந்தால், நமக்கு ஒரு பொறுப்பு வந்தால், நமக்கு ஒரு அதிகாரம் வந்தால் அதில் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஜெனுயினாக நடந்துக்கிறணுமோ அப்படி தான் நடக்கணும். சரியா? இது ஒரு விஷயம். அப்புறம் கூட்டத்துடைய தாக்கம், ஒரு குரூப்பாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி சூரா தாஹா எடுத்துக்கிட்டோன்னா சாமிரி, அந்த சாமிரி எல்லாரையுமே ஒரு கண்ணுக்குட்டியை வழிபட செஞ்சுருவான்.
ஸோ ஒரு ஒரு குழுவாக இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை போல் மாறிடுவாங்க. ஒருத்தவங்க செஞ்சால் அதை அப்படியே நம்மளும் செய்வோம். இது நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க அவங்க பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்தா அதே மாதிரி ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் நானும் சேர்ப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கோம். ஸோ இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். ஆனால் அந்த பிள்ளைய எப்படி நம்ம வளர்க்கணும்னு நம்மளாக யோசிக்க மாட்டோம். எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளும் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அதிகமாக இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு. சோஷியல் மீடியா எதை சொல்லுதோ அதை அப்படியே நம்பிடுறது. இதில் வேற நிறைய பேர் அந்த வார்த்தைகளை வேற பயன்படுத்துவாங்க. எனக்கு ஓசிடி இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது. ஓசிடிலாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் தெரியுமா? அது வந்து அவங்களுக்கு தனக்கு ஓசிடி இருக்கிறதாவே அவங்க உணர மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களால அதை நிறுத்தவே முடியாது. அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ஓசிடின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தப்பு. ஸோ சோஷியல் மீடியா என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்போ ஓசிடி இருக்குது, எனக்கு அப்போ மனச்சிதைவு நோய் இருக்குது. நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறீங்களோ பொய்யான விஷயத்த சொன்னாலும் அது உண்மைன்னு நம்ம மனசை நம்பிடும். நம்ம மனசு ஒரு குழந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதை ரப்பு அழகாக சொல்லித்தரான். இந்த ஃபேக்கான ட்ரெண்ட்ஸையும் கூட நம்ம நம்பக்கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது தமிழ் வேர்டு அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டாகிடுச்சு. திருக்குறள் தான், பட் ஸ்டில் நல்ல வார்த்தைகள் இது. ஸோ எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்கிறதுக்கு தான் எல்லாம் நமக்கு மூளை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு, அறிவை கொண்டு சிந்திச்சு அதில் உண்மை என்னங்கிறத உணரணும். ஸோ இந்தந்த விஷயங்கள் தான் ரப்பு நமக்கு சொல்லித்தரான். ஸோ ஓவராலாக மனிதனுடைய அறிவு வரம்புக்குட்பட்டது அப்படின்னு சொல்கிறான். உணர்ச்சிகளை சரியான விதத்தில் சரியான ஆட்களிடம் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறான். சமூக அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்காக தனிமையை கொஞ்சம் எடுத்துக்கிறலாம், டெம்ப்ரரியாக நம்ம தனிமையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து மரியாதையோடு உரையாடணும் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். பயம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் இந்த குரூப் சைக்காலஜி, அந்த கூட்ட மனநிலை, எல்லாரும் சொல்கிறத எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது, அதே நானும் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறான். அதிகாரம் நம்மளை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிடும் அப்படின்னும் சொல்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு மீதி விஷயங்களை பார்க்கலாம். அடுத்த ஜுசுவை பார்க்கலாம்.